வெல்கம் யூ ஆல். ஸோ இந்த லெக்சர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்சிக்யூஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து 16 எம்சிக்யூஸ் முடிச்சாச்சு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் லெசனில் தான் எடுத்திருப்பேன். இது வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 12th லெசன் இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் வந்து 11th ஃபஸ்ட் லெசன். ஸோ 11th 1 12th 1 அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ எம்சிக்யூஸ் வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 61 to 70 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஸோ இது எத்தனை கொஷின் அப்படின்னா கொஷின் நம்பர் 61. ஓகே, கொஷின் நம்பர் 61. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் -1 கூலும் ஆஃப் சார்ஜ். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ஓகே, சார்ஜ் இவ்வளோ -1 கூலும். ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சார்ஜ் வந்து என்னது? Q. ஓகே, Q ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? -1 கூலும். ஓகே, என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு வாட்? ஓகேவா? ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் படிச்சிருக்கோமா? சார்ஜோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ சார்ஜோட ப்ராப்பர்ட்டி என்ன? ஒன்று வந்து என்ன பார்ப்போம்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கன்சர்வேஷன் சார்ஜ் அப்படின்னா என்னது? சார்ஜை வந்து க்ரியேட் பண்ணவோ டிஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது. அது வந்து ப்ராப்பர்ட்டி. அண்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும்னா குவான்டைசேஷன், அதாவது Q ஈக்குவல் டு N × Eன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ Q ஈக்குவல் டு N × E. இதில் வந்து Q அப்படின்றது சார்ஜ் அண்ட் E அப்படின்றது ஈயோட வேல்யூ. ஓகே, ஈயோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.6 × 10⁻⁻19 கூலும். ஓகே, இதான் வந்து ஈயோட வேல்யூ. சரியா? ஸோ ஈயோட வேல்யூ இங்கே என்ன இருக்கணும்னா ஹோல் நம்பராக இருக்கணும். இதான் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். புரியுதா? என்னோட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா N ஈக்குவல் டு 1 2 ஓகே, ஸோ 2 3 அந்த மாதிரி ஹோல் நம்பராக இருக்கணும். இதே வந்து 1/3 இல்லை அப்படின்னா 1/4. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வரக்கூடாது. இதுதான் வந்து என்ன குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகேவா? ஸோ Q ஈக்குவல் டு N × E அப்படின்னு வரணும். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்? இந்த சம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதான் ஃபார்முலா. என்ன அப்படின்னா Q ஈக்குவல் டு N × E. புரியுதா? நம்மளுக்கு என்ன வேணும்? N வேணும். அப்போ N ஈக்குவல் டு Q டிவைடட் பை E. புரியுதா? ஸோ Q எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -1 டிவைட் பை ஈயோட வேல்யூ என்ன சொன்னேன்? ஈயோட வேல்யூ என்ன? 1.6 × 10⁻⁻19 கூலும். ஓகேவா? அப்போது ஈயோட வேல்யூ போடலாமா? ஈயோட வேல்யூ என்னது? 1.6 × 10⁻⁻19 ஈக்குவல் டு என்னது? N. அவ்வளோதான். இது கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ பார்க்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? ஓகே, ஸோ இது மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வரப்போ ஈயோட வேல்யூ வந்து எலக்ட்ரான்னா மைனஸ். ஓகே, ஸோ இதே ப்ரோட்டான்னா ப்ளஸில் போடுவோம். அப்போ மைனஸ் கேன்சல் ஆகி நம்மளுக்கு வந்து இங்கே பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ இப்படி இதை வந்து எப்படி ஷார்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா 1/1.6 இன்ட்டு 10⁻19 மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? -19 மேலே கொண்டு போனால் +19 மாறும். புரியுதா? இப்போ 1/1.6. ஓகே, ஸோ 1/1.6 என்ன பண்ணலாம்? 10/16 வச்சுக்கோங்க. ஓகே, 10/16 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 0.6 வரும். கரெக்டாக? 0.6 இருங்க வரேன். 10 16. ஸோ பாயிண்ட் வச்சு 0 சுத்தம் அப்படின்னா பாயிண்ட் வச்சு 0 போட்டோம் அப்படின்னா 100ல் 16 வந்து எத்தனை டைம் வரும்னா 6 டைம் வந்து 96 வரும். 6 டைம் வந்து 96 வரும். ஓகேவா? அப்போ 0.6 இன்ட்டு என்னது? 10⁻19. அதுக்கு மேலே வரும். நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து கேல்குலேட் பண்ணால் போதும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிட்டு? 0.6. ஓகே, 0.6 × 10⁻19. இதை வந்து எப்படி எடுத்துனா 6 கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? 10 பவரில் 1 வந்து ஓகே சப்ராக்ட் ஆகும். அப்படி பண்ணால் என்ன கிடைக்கும்? 10⁻18 கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரெசென்ட் இந்த -1 கூலும் ஆஃப் சார்ஜ். ஸோ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா Q ஈக்குவல் டு N × E இந்த ஃபார்மேட்டாக யூஸ் பண்ணோம். ஓகே, யூஸ் பண்ணி என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 6 × 10⁸. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சிம்பிளா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸோ தெர் ஆர் 2 டைப் ஆஃப் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ தியரி பேஸ் பண்ண கொஸ்டின். தெர் ஆர் 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்ன கேட்டாலும் பார்க்கலாமா? தெர் ஆர் 2 டைப் ஆஃப் சார்ஜஸ். ஒன்று வந்து என்னது? பாசிட்டிவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். ஒன்று வந்து என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அண்ட் அனதர் ஒன் என்னது? நெகட்டிவ் சார்ஜ். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜ்
விச் டிஃப்ரெண்டியேட் எது வந்து டிஃப்ரெண்டியேட் பண்ணும் இந்த ரெண்டு சார்ஜையும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எது வந்து ரெண்டு சார்ஜை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னது ஃபீல்ட் ஆஃப் சார்ஜ். ஓகே, ஃபீல்ட் ஆஃப் சார்ஜ் பற்றில எல்லா சார்ஜுக்குமே எனக்கும் ஃபீல்டு வந்து இருக்கும். புரியுதா? ஃபீல்டு இருக்கும், அப்போ கிடையாது, இது கிடையாது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அதாவது எது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அமௌண்ட் ஆஃப் சார்ஜும் டிஃபர் ஆகுது. ஏன்னா வந்து இப்போ இது வந்து Q அப்படின்னா இதுவும் Q. ஓகேவா? இது 2Qனா 2Q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் டிஃபர் ஆகும், ரெண்டையுமே டிஃபர் பண்ணி காட்டாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் சார்ஜ், நோ polarity ஆஃப் சார்ஜ். ஓகே, ஸோ இதான் வந்து ரெண்டே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ polarity ஆஃப் சார்ஜ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துருப்போம். லைக் சார்ஜஸ் ஆர் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் ஓகே, லைக் சார்ஜ் ரிப்பல் பண்ணும், அன்லைக் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி. பாசிட்டிவ் அப்படின்னா ரெண்டு என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா ரெண்டு நாங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகே, இதான் வந்து சார்ஜோடைய பொலாரிட்டி. அப்போது எது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட், இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது என்னது, பொலாரிட்டி ஆஃப் சார்ஜாக வந்து என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது. புரியுதா? ஸோ அதனால் என்னது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஏ கப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, ஏ கப் ஆஃப் வாட்டர் கண்டைன்ஸ் 250 கிராம் ஆஃப் வாட்டர். ஓகேவா? ஸோ கப் இருக்குது. ஓகே, ஒரு கப்பில் வந்து எவ்வளோ வாட்டர் இருக்குது, ஸோ இதான் ஒரு கப் அப்படின்னா ஓகே, கப்பில் எவ்வளோ இருக்குன்னா 250 கிராம் ஆஃப் வந்து வாட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரெசன்ட் இந்த கப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? அப்போ டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதான் வந்து கொஸ்டின். ஓகே, பார்க்கலாமா? இது வந்து நம்ம வந்து மூல்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்லேயே வந்து நிறையவே நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஸோ அதை பேஸ் பண்ண மாதிரி தான் இந்த கொஸ்டினும். ஈஸியான கொஸ்டின், பார்த்தா வந்து போட்டலாம். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மாஸ். ஓகே, ஸோ மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மாஸ் வந்து 250 கிராம். ஓகேவா? ஸோ மாஸ் எவ்வளோ, 250 கிராம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னது, வாட்டர். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஓகே, ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னது, மாஸ் கொடுத்தாச்சு, கப் ஆஃப் வாட்டரில் இவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்தாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க காம்பவுண்டு, வாட்டர்னா என்னது, H2O. ஓகேவா? ஸோ H2O கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கேட்டிருக்காங்க. டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாமா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ டோட்டல் சார்ஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மோல்ஸ் நம்மளுக்கு தெரியணும். புரியுதா? நான் மோல் கான்செப்ட்லேயே வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மோல் கான்செப்ட் பேஸ் பண்ண MCQஸும் நான் போட்டிருக்கேன். ஒன் டைம் வந்து இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னா அதை ஒரு தடவை பார்த்தா நல்லா புரியும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எப்படி ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா, நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கான ஃபார்முலா வந்து மாஸ் அப்பான் மோலார் மாஸ். இது வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நான் வந்து டேரெக்டாக சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா மோல்ஸை. ஓகே, ஸோ மோல்ஸ்க்கு அப்புறம் என்னென்னா மாலிக்யூல்ஸ்க்கு அப்புறம் வந்து டோட்டல் சார்ஜாக இருக்கட்டும் இல்லை டோட்டல் வந்து குவான்டிட்டி அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கேட்டுக்கிறது வந்து டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டுருவாங்க. ஓகே, டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறது தான் மெயின். இப்போ மோல் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், மாஸ் அப்பான் மோலார் மாஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து மோலை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மாலிக்யூல்ஸ் எப்படி அப்படின்னா மோல் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர், அவ்வளோதான். ஸோ மோலோட அவகேட்ரோ நம்பர் மல்டிப்ளை பண்ணால் அவகேட்ரோ நம்பர் படிச்சிருப்பீங்க 6.023. இது வந்து மோல் கான்செப்ட்டில் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ NE அப்படின்றது அவகேட்ரோ நம்பர். அப்போ மோல் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் என்னது, மாலிக்யூல்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா மோலோட அவகேட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் இது கேட்டுக்காங்க. புரியுதா? நம்மளுக்கு சார்ஜ்னால் என்ன தெரியும், சார்ஜ். ஓகே, சார்ஜை பொறுத்தவரைக்கும் Q ஈக்குவல் டு N இன்ட்டு Eன்னு தெரியுமா? ஓகே, சார்ஜ்னால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், Q ஈக்குவல் டு N இன்ட்டு E ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சார்ஜ் அது வந்து இங்கே தான் யூஸ் பண்ணுவோம், சார்ஜ். ஓகேவா? அப்போ டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றப்போ இதே ஓகேவா? ஸோ மாலிக்யூல்ஸ் தான் வரும். மாலிக்யூல்ஸ் பொறுத்தவரை அப்படியே வந்துடும். ஓகே, N இன்ட்டு NA இது மாலிக்யூல்ஸ்க்கானது. புரியுதா? டோட்டல் மாலிக்யூல்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அந்த H2ஓவில் வந்து எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ H2 எடுத்திங்க அப்படின்னா இதில் எனக்கு 2 ஹைட்ரஜன் இருக்குது அண்டு எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, 1 ஆக்சிஜன் இருக்குது. 2 ஹைட்ரஜன் அதில் எத்தனை எலக்ட்ரான் ப்ரோட்டான் இருக்கும், 2 எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான் இருக்கும். ஆக்சிஜனை பொறுத்தவரை எத்தனை இருக்கும், அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 8. ஓகே, ஆக்சிஜன் அப்போ 8 இருக்கும். அப்போ டோட்டலாக வந்து எத்தனை ப்ரோட்டான் இருக்கும், 10 ப்ரோட்டான் இருக்கும். அதுதான் வந்து இங்கே வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். இன்ட்டு வந்து என்னென்னா ஸோ N இன்ட்டு E. ஓகே, Q ஈக்குவல் சார்ஜ் டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டுருக்காங்க. அப்படின்றப்ப N வந்து 10 இன்ட்டு என்ன பண்ணுவோம், E போடுவோம். இவ்வளோ தாங்க ஆன்சர். ஓகே, இதை ஃபுல்லாக என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணால் முடிஞ்சுது. சரி பார்க்கலாமா? அப்போது
என்ன சொன்னேன், டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது மாஸ் அப்பான் மோலார் மாஸ் எவ்வளோ 250 டிவைட் பை மோலார் மாஸ் எவ்வளோ 18. எப்படி 18 வந்துச்சு, H2O பொறுத்தவரை இந்த 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 ஆக்சிஜன். அப்போது 2 ப்ளஸ் எவ்வளோ ஆக்சிஜன் வருது 16. ஓகேவா, ஸோ 2 ப்ளஸ் ஆக்சிஜனுடைய அட்டாமிக் வெயிட் வந்து 16. அப்போ 18 கிராம் கிடைக்கும். அப்போ 18 இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் முடிஞ்சா ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு அவகேட்ரோ நம்பர் என்னது 6.023 இன்ட்டு 10^23. இதுதான் அவகேட்ரோ நம்பர். நெக்ஸ்ட் என்னது இருக்குது, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அப்படின்னு வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இன்ட்டு பாசிட்டிவ் எவ்வளோ சொன்னேன் 10. ஓகே 10 ப்ரோட்டான் இருக்குது. ஸோ 10 இன்ட்டு ஈயோட வேல்யூ என்ன 1.6 இன்ட்டு 10^-19 கூலும். தட்ஸ் இட். இதை ஃபுல்லாக ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். சிம்பிளாக ஈக்குவேட் பண்ணலாமா, சிம்பிளாக ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ என்ன எப்படி வந்துச்சு, ஃபஸ்ட்டு மோல்ஸ் எழுதுகிறோம். மோல்ஸ் வந்து என்னது மாஸ். ஓகே, ஸோ மோல்ஸ் வந்து மாஸ் அப்பான் மோலார் மாஸ் இன்ட்டு வந்து என்ன பண்ணணும் மோல்ஸ் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் என்ன வந்துச்சு 6.023 இன்ட்டு 10^23 இன்ட்டு என்ன பண்ணோம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓகே ப்ரோட்டான் நம்பர் இன்ட்டு வந்து அதோட சார்ஜ். ஓகே எவ்வளோ 1.6 இன்ட்டு 10^-19. இப்போ இதை ஃபுல்லாக வந்து ஈக்குவேட் பண்ணலாமா, ஈக்குவேட் என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா 10 பவரை ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க. ஓகேவா, ஸோ 250 / 18 அப்படி இருக்கட்டும். இந்த சைடு 6.0ன்றது 6ன்னு வச்சுக்கலாம். ஃபுல்லாக அப்ராக்சிமேட்டாக வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். கேல்குலேட் பண்ணால் எது வந்து நியராக வருதோ, ஓகே ஸோ எந்த வேல்யூ வந்து நியராக வருதோ அதை சூஸ் பண்ண போகிறோம் ஆன்சராக. ஓகேவா, அப்படியே கரெக்டாக வரும். சரியா, இப்போ 10^23 இருக்குது, இங்கே 10^1 ரெண்டே சேர்த்தா எவ்வளோ கிடைக்கும் 10^24. ஓகே அண்ட் 10^19. ஓகே -19 இருக்குது, 1.6 இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் மொத்தமாக எழுதுங்க. ஓகே ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 ஓகே 16 வந்துடும். அப்போது 250 டிவைடட் பை 3 இன்ட்டு நம்பர் என்ன இருக்கீங்க 1.6 இருக்குது இன்ட்டு 10 பவர்லாம் ஒரே மாதிரி எழுதுங்க பார்ப்போம். ஓகே ஸோ 10 பவர்லாம் என்ன எழுதணும் அப்படின்னா 10 பவர் என்ன இருக்கீங்க 23 இருக்குது. ஓகே ஸோ இங்கே ஒரு 1 சேர்த்தா 24 கிடச்சிச்சா ப்ளஸ் 1 -19. சரியா, 10 பவர் ஃபுல்லாக ஒன்றா எழுதிச்சு. ஓகே ஸோ அடுத்து ஈக்குவேட் பண்ணலாமா, 3 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா பாயிண்ட்டு ஓகே 5 கிடைக்கும். 5 3s are 15. ஸோ 0.5 மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் தான். நீங்கள் வந்து ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். பட் அப்படி கேல்குலேட் பண்ணால் டைம் எடுக்கும். ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணி எந்த வேல்யூ நியராக வருதோ அதை தான் எடுத்துக்க போகிறோம். புரியுதா, அப்போ 250 ஓகே இன்ட்டு 0.5 வருதா. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே 250 சரியா. ஸோ 250 இன்ட்டு 0.5 என்ன பண்ணலாம் 5/10 எழுதலாமா, 5/10 எழுதலாமா. அப்போ இங்கே 10 பவர் இதில் 24ல் 19 போயிட்டு எவ்வளோ கிடைக்குன்னா 5. ஓகே ஸோ 24 இது ரெண்டே ஆட் பண்ணால் 24 -19 வந்து 5. அப்போது 10^5. ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 125 வந்து கிடைக்கும். ஓகே ஸோ 125 மீன்ஸ் வந்து என்னென்னா இந்த 0வையும் இதையும் கேன்சல் பண்ணிச்சு. ஓகே இந்த 0வையும் இதையும் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ 25 × 5 என்ன கிடச்சுன்னா 125 × 10^5. சரியா, ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்டில் கொண்டு வரேன் என்ன பண்ணுறேன்னா 2 டிஜிட் தள்ளி ஓகே 1.25 கொண்டு வரேன். அப்போ என்ன பண்ணுவோம் பவரோட ஆட் பண்ணுவோமா, அப்போ என்ன கிடைக்கும் 10^7 கிடைக்கும். ஓகே ஸோ 1.25 × 10^7 இது வந்து அப்ராக்சிமேட்டாக வேல்யூ. ஓகே ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து 0.5 மட்டும் தான் வச்சுருக்கோம், அதுக்கு மேலே வேல்யூ எடுக்கல. அதே மாதிரி இங்கே வந்து 6ன்னு நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கோம். ஓகேவா, ஃபுல் அப்ராக்சிமேட்டாக வச்சதுனால இந்த வேல்யூக்கு நியராக எதோ வருதோ அதான் ஆன்சர். ஓகேவா, ஸோ எக்ஸாக்டாக போனால் எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். இதே மெத்தட் தான், எக்ஸாக்டாக போட்டால் ஆன்சர் வரும். பட் வந்து ஓகே அதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ அப்ராக்சிமேட்டாக போட்டு வந்து ஆன்சர் எப்படின்னு. ஓகே இப்போ வந்து இதுக்கு நியராக எந்த ஆன்சர் ஆப்ஷன் இருக்கும் அதுதான் கரெக்டான ஆப்ஷன். பார்க்கலாமா எது நியராக இருக்குன்னு. ஓகேவா, ஸோ 10^7 வந்துச்சு, இன்னொன்று எனக்கு 1.25. ஃபஸ்ட்டு 10^7 எது இருக்குன்னு பாருங்கள், இது 2 தான். ஓகே ஸோ 2 தான் வந்து 10^7. இது நமக்கு இன்னொன்று என்ன கிடச்சிச்சு 1.25. ஓகேவா, ஸோ 1.25 தான் கிடச்சிச்சு. 1.25 இங்கே எனக்கு 1.34 அண்ட் 2.43. இது ரெண்டில் வந்து எது வந்து 1.25 நியராக இருக்குன்னா இது 1.34 தான் நியரர் வேல்யூ. ஓகே 2.ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். 2.43க்கு போயிடுச்சு பாருங்கள், 3க்கு ஈக்குவலாக போயிடுச்சு. இது வந்து ஓகே 1.5 அப்படின்னா இது 1.5. ஓகேவா, ஸோ இது ரெண்டு எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக ஆன்சர். நீங்கள் செக் பண்ணாலுமே ஆப்ஷன் பி தான் கரெக்டாக வரும். புரியுதா, அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் வில் ஹேப்பன் when we
ரப்ப கிளாஸ் ராட். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்தாலும் கிளாஸ் ராடை வந்து ரப் பண்ணுறாங்க. ரப் பண்ணும்போது என்ன நடக்குது, கிளாஸ் ராடை வந்து சில்க் கிளாத்தோட ரப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் ராடை ஏதோ ரப் பண்ணுறாங்க சில்க் கிளாத்தோட. ஓகேவா? ஸோ இதான் ஒரு கிளாஸ் ராட் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுறோன்னா சில்க் கிளாத்தோட ரப் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ஒரு சில்க் கிளாத்து. ஓகே, கிளாத் இருக்குது, அதை வந்து ராடோட ரப் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது கான்செப்ட் தான், நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகே, கான்செப்ட் பார்க்கலாமா? ரெடியா? வாங்க போகலாம். என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன, ராடு. ஓகே, திஸ் இஸ் ராடு. இது வந்து என்னது, கிளாத். ஓகே, ஸோ இது வந்து கிளாத். ஸோ இப்படி வந்து ரப் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், கிளாஸ் ராட் டு சில்க் கிளாத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். புரிஞ்சுதா? எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ என்ன நடக்கும், எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ கிளாஸ் ராட் சொன்னேன்னா, கிளாஸ் ராடு அண்ட் கிளாத்து இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் அங்கே போயிடுச்சு அப்படின்னா, கிளாஸ் ராட் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் இங்கே ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஏற்கனவே எலக்ட்ரான் இருக்குது, இன்னும் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் வருது அப்படின்னா இது நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகிடும். புரியுதா? ஸோ அப்போ கிளாஸ் ராட் கெட்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அண்ட் சில்க் கிளாத் கெட் நெகட்டிவ் சார்ஜ். இதான் வந்து ஆன்சர், அங்கே ஆப்ஷன்லேயே இருக்கும். இதில் இப்போ இன்னொரு டவுட் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ என்ன டவுட் அப்படின்னா, ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், என்ன கரெக்டு தான், கிளாஸ் ராடு டூ சில்க் கிளாத்துக்கு போகுது, கிளாத்துக்கு போகுது, கரெக்டு, எலக்ட்ரான் போகுது. ஸோ ஏன் வந்து சில்க் கிளாத்லேருந்து கிளாஸ் ராடுக்கு வரக்கூடாது கொஷின் வருதுல, ஏன் வந்து கிளாத்துலேருந்து ராடுக்கு எலக்ட்ரான் போகக்கூடாது? ஓகேவா? அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். ஏன் வந்து போகக்கூடாது, இது வந்து ஒரு கான்செப்ட் கொஷின். ஓகேவா? சிம்பிளாக, அதாவது ஏன் வந்து ஒன்லி கிளாஸ் ராட்லேருந்து மட்டும் வந்து சில்க் கிளாத்துக்கு போகுது, ஏன் சில்க் கிளாத்லேருந்து எலக்ட்ரான் வந்து வரக்கூடாது? அப்படி வந்தால் என்ன ஆகும், எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே வந்துச்சா என்ன ஆகும், இது வந்து என்ன ஆகும், நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆகும். ஏன் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கொஷின் பார்க்கலாமா, ஏன் அப்படி நடக்கக்கூடாதுன்னு. என்ன அப்படின்னா, இப்போ எலக்ட்ரான் வந்து அப்சர்வ் பண்ணுறது யார், இங்கே சில்க் கிளாத்தாக என்ன பண்ணுறது, எலக்ட்ரான் வந்து அப்சர்வ் பண்ணுறது யார்ட்டு வந்து, ராடிக்கிட்டேருந்து. இப்போ இங்கே எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே எலக்ட்ரான் என்ன ஆகுது, அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும், மினிமம் எனர்ஜி வேணும். புரியுதா? ஸோ என்ன வேணும், மினிமம் எனர்ஜி வேணும். ஸோ அந்த மினிமம் எனர்ஜி தான் என்ன அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் படிச்சிருக்கீங்களா, அதாவது லைட்டு ஃபோட்டான் தியரி அதெல்லாம் வந்திருக்கும் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் ராட். ஓகே, ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து இதில் குறிப்பிடுவாங்க. ஓகே, சைடில். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் ராட் வந்து எதோட அதிகமாக இருக்கும், ஓகே கம்மியாக இருக்கும். எது அதிகமாக இருக்குன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் வந்து சில்க் கிளாத் தான் அதிகமாக இருக்கும். புரியுதா? அப்போ சில்க் கிளாத்தோட ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கிட்ட என்ன இருக்கும், எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஈஸியாக என்ன பண்ண முடியும், எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ண முடியும். அதனால தான் வந்து கிளாஸ் ராட்லேருந்து சில்க் கிளாத்துக்கு எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சிம்பிளா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, SI யூனிட் ஆஃப் பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸோட SI யூனிட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னால் ஒன்றும் இல்லை. ஓகே, பார்த்துருப்போம் எப்சிலானா. ஓகே, எப்சிலான் நாட் அப்படின்றதான் பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதை எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா கூலும்ஸ்லால பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ கூலும்ஸில் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு K. ஓகே, ஸோ K வேல்யூ தான் என்னென்னா 1/4π. K ஈக்குவல் தான் 1/4π இன்ட்டு எப்சிலான் நாட். ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1/4π இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு Q1 இன்ட்டு Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதான் வந்து அக்கார்டிங் டு கூலும்ஸ் லா பார்த்தோம் படிச்சிருப்போம். ஓகேவா? நம்மளுக்கு என்ன வேணும், எதோட யூனிட் வேணும் அப்படின்னா இதோட யூனிட் வேணும். ஓகேவா? ஸோ டேரக்ட் ஃபார்முலா. ஸோ யூனிட் வேணும். ஸோ யூனிட் வேண்டதுனால இங்கே இதை இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ இது என்னது, பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி எனக்கு Q இருக்குது. ஓகே, ஸோ Qன்றப்ப சார்ஜ் தான். ஸோ ரெண்டே வந்து என்ன, Q ஸ்கொயர்னு எழுதிடுறேன். ஓகே, டிவைடட் பை R ஸ்கொயர். இங்கே ஃபோர்ஸ் இந்த சைடு என்ன ஆகும், கீழே வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபோர்ஸ் முடிஞ்சுதா? இப்போ இதோட யூனிட்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதோட யூனிட் கிடச்சிருமா, பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸோட யூனிட் கிடச்சிருமா? அப்போ Q ஸ்கொயர் அப்படின்னா இதில் பார்ப்போம். Q ஸ்கொயரோட யூனிட் என்ன, Q அப்படின்றது சார்ஜ். ஓகே, Q ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர். இன்னொன்று என்ன பார்த்தா ஃபோர்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தால் F கிடச்சிரும். ஓகே, ஸோ இதோட யூனிட் கண்டுபிடிக்கும் எப்சிலான் யூனிட். ஓகே, ஸோ Q அப்படின்றது சார்ஜ். சரியா? சார்ஜோட யூனிட் என்ன, SI யூனிட் கூலும். ஓகேவா? ஸோ கூலும் ஸ்கொயர் டிவைட் பை R அப்படின்றது டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் இதில் சொல்லுவோம், லென்த்தில் சொல்லுவோமா? அப்போ என்ன கிடைக்கும், லென்த்தோட யூனிட் என்ன, மீட்டர். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து என்ன லென்த்தில் சொல்லுவோம், லென்த்தோட யூனிட் என்ன, மீட்டர். ஓகே, அப்போது இங்கே என்ன கிடைக்கும், மீட்டர் ஸ்கொயர். ஃபோர்ஸோட யூனிட் என்ன, நியூட்டன். அவ்வளோதான், SI யூனிட் கிடச்சிருச்சு. அப்போ எப்படி எழுதலாம், கூலும் ஸ்கொயர். அடுத்து மீட்டர் மேலே பவர் போச்சுன்னா -2, நியூட்டன் பவர் -1. தட்ஸ் இட். எது ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் பாருங்கள், எந்த ஆப்ஷன் பார்த்தா எது கிடைக்குது அப்படின்னா கூலும் ஸ்கொயர், மீட்டர் பவர் -2. ஓகே, ஆப்ஷன் C. தட்ஸ் இட்.
முடிஞ்சதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? என்ன அப்படின்னா தி ஃபோர்ஸ் பிட்வீன், ஓகே, ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் கூலம்ஸில் பார்த்தா அதை பேஸ் பண்ணி தான் கேட்டுக்கோங்க. என்ன கேட்டுக்கோன்னு பாருங்கள். ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்மால் சார்ஜ் ஸ்பியர்ஸ் ஹேவிங் சார்ஜஸ் ஆஃப் 1 × 10⁻⁷ கூலும் அண்ட் 2 × 10⁻⁷ கூலும் பிளேஸ்ட் அட் 20 சென்டிமீட்டர். சேம் கூலம்ஸில் பேஸ் பண்ணது, சேம் அந்த ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பார்க்கலாமா? ஸோ என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு Q1, ஓகே, ஸோ Q1 ஈக்குவல் டு என்னது 1 × 10⁻⁷. ஓகே, Q2 என்னது Q2 ஈக்குவல் டு 2 × 10⁻⁷. அண்டு டிஸ்டன்ஸ் வந்து R ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். பட் நம்மளுக்கு மீட்டரில் வேணும். ஸோ என்ன பண்ணுறோம், 100 டிவைட் பண்ணுறோம். ஓகே, 20/100 மீட்டர். கேன்சல் பண்ணோம்னா 2/10 மீட்டர். ஓகே, ஸோ இது டேரெக்டாக வந்து கூலும் லா ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். பார்க்கலாமா? ஸோ கூலும்ஸ் லா பொறுத்தவரைக்கும் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன சொன்னேன், ஃபோர்ஸ். ஓகே, ஸோ F ஈக்குவல் டு Q1 × Q2. ஓகே, ஸோ F ஈக்குவல் டு K × Q1 × Q2 டிவைட் பை R². ஓகேவா? ஸோ இந்த ஸ்மாலாக வந்து ஒரு ஷார்ட் தியரி சொல்லுறேன். என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கா, K வந்து என்ன அப்படின்னா K அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1/4π × ε. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா 9 × 10⁻⁹. புரியுதா? ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன நம்ம வந்து இது பார்த்தோம், யூனிட். ஓகே, கூலும் ஸ்கொயர் பார்த்தோமா? ஸோ இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட் ஆகும். ஏன்னா வந்து இது என்னது டினாமினேட்டர் இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஆப்போசிட் ஆகும், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கூலும் ஸ்கொயர் வரும். புரியுதா? இது வந்து கேவோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து Q1 Q2 அப்படின்றது 2 சார்ஜஸ். ஓகேவா? ஸோ கூலும் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்லிப்பாருன்னா 2 சார்ஜஸ் எடுத்துக்குவாங்க. அதுக்கு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் எதுனா 6. ஓகே, ஸோ ஒன்னோட சார்ஜ் வந்து Q1ம் இன்னொரு சார்ஜ் Q2 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இப்போ வந்து Q1 வந்து Q2 கொடுக்குற ஃபோர்ஸ். ஓகே, ஸோ 1 2 அந்த மாதிரி இந்த ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் வந்து அவங்க வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இது வந்து அந்த ஃபோர்ஸுக்கான மேக்னிட்யூட் மட்டும்தான். பட் வெக்டர் ஃபார்முலா அப்படின்னா K. ஓகே, ஸோ 1 2 அப்படின்னு இருப்போம். அது வந்து யூனிட் வெக்டர். இப்போ வந்து இங்கே F12 வைங்க, இங்கே வந்து R12 அந்த R21 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அதான் அது வந்து சம் கேட்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து மேக்னிட்யூட் வேல்யூ மட்டும் தான் வேணும். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் என்ன தான் வேணும். ஓகே, டேரக்ஷன் தேவையில்லை. அதனால் நம்ம வந்து இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி போடலாம். புரிஞ்சுதா? இதான் வந்து கூலும்ஸ்லாம். அதாவது 2 சார்ஜுக்கு நடுவில் வந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண தான் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இதை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபோர்ஸ் வந்து பார்க்கலாமா? ஃபோர்ஸ் வந்து என்ன கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ K வந்து என்ன சொன்னேன், Kவோட வேல்யூ என்னது 9 × 10⁻⁹. ஓகே, இன்ட்டு Q1 என்ன பார்த்தோம். ஸோ Q1 வந்து 1 × 10⁻⁷. ஓகேவா? ஸோ 1 × 10⁻⁷. அண்ட் Q2 வந்து 2 × 10⁻⁷. ஓகே, டிவைடட் பை R என்ன பார்த்தோம், 20 சென்டிமீட்டர் இருந்துச்சு. மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சுன்னா 2/10 மீட்டர். ஓகே, ஸ்கொயர்னால 2 எழுதிக்கிறேன், 2/10 மீட்டர். புரிஞ்சுதா? இதை ஃபுல்லாக வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணோன்னா ஃபுல்லாகவே வந்து 10 பவர் தான் தனியாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 9 × இங்கே எனக்கு 2 இருக்குது. ஸோ 10 பவர் இல்லை, வேறு நம்பர்ஸ் மட்டும் தனியாக 9 2 இங்கே 2 × 2 4. ஓகே, ஸோ பார்க்கலாமா? ஸோ 9 × இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது டிவைடட் பை 4. ஓகே, நெக்ஸ்ட்டு 10 பவர் பார்க்கலாமா? 10 பவர் 9 -7 அண்ட் -7. இங்கே கீழே இருக்குது, கீழே டினாமினேட்டரில் 10 பவர் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ 10 பவர் 2 இருக்குது. 10 பவர் 2 மேலே போனால் என்ன ஆகும், 10 பவர் -2 மாறுமா? அப்போ என்ன கிடைக்கும், -2. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது இன்னும் சிம்பிளை பண்ணலாமா? என்ன அப்படின்னா இப்போ -7 × -7 என்னது -14. 9 + 2. ஓகே, 9 + 2 எவ்வளோ, 9 + 2 11. 9 + 2 11. ஓகே, ஸோ 11 - 14 என்ன கிடைக்கும், -3 கிடைக்குமா? அப்போ என்ன கிடைக்கும், 9 × ஓகே, ஸோ வெயிட் 9 × 2. ஓகே, ஸோ ஃபைனல் என்ன பார்த்தோம், 9 × 2 டிவைடட் பை 4 பார்த்தோமா? இன்ட்டு 10 பவர் என்ன கிடச்சிச்சு 11 - 14. 11 - 14. சரியா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஸோ 1 2s are 2. ஓகே, ஸோ 1 2s are 2 4.5 கிடைக்குமா? இப்போ கடைசியாக என்ன கிடைக்கும், இங்கே வந்து 11 - 14. ஓகே, 11ல் 14 போச்சுன்னா அது 10 பவர் -3. ஓகேவா? இங்கே என்ன கிடைக்குது 4.5 × 10 பவர் -3. தட்ஸ் இட். அவ்வளோதான், இதான் ஃபோர்ஸ்க்கான வேல்யூ.
ஸோ ஒன்றும் இல்லை, ஃபார்முலா வந்து நம்ம என்ன பார்த்தோம், எஃப் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து என்ன பார்த்தோம், எஃப் ஈக்குவல் டு கே இன்ட்டு Q1 இன்ட்டு Q2 அப்பான் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதில் டேரெக்டாக என்ன பண்ணோம், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சுன்னா 4.5 இன்ட்டு 10⁻³ கிடச்சிது. அவ்வளோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாமா, எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாமா? என்ன அப்படின்னா 4.5 இன்ட்டு 10⁻³ நியூட்டன். தட்ஸ் இட். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இது கூலம்ஸ் லா. ஓகே, Q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ when a person combs his hair, static electricity is sometime generated. புரியுதா? ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. ஓகே, என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ வந்து ஹேர், ஓகே, ஹேர் என்ன பண்ணுறோம், காம்பு வச்சு, ஓகே, காம்பு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல இது பண்ணும்போது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து என்னென்னா ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து எந்த ப்ராசஸ் மூலம் நடக்குதுன்னு கேட்டுருக்காங்க. புரியுதா? ஸோ ஃபஸ்ட் வந்து கான்டாக்டா, நோ. ஓகே, ஃப்ரிக்ஷன், அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனால தான் என்ன ஆகும்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும். புரியுதா? ஸோ ஃப்ரிக்ஷன் நடக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன நடக்குது, ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. அதான் இங்கே பாருங்கள், டிடக்ஷன் பிட்வீன் இண்டக்ஷன், நோ, இது ரெண்டுமே கிடையாது. அங்கே ஒன்றில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரிக்ஷன் பண்ணுறோம். ஃப்ரிக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஜென்ரேட் ஆகுது. என்ன ஜென்ரேட் ஆகுது, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த காம் அண்ட் ஹேர் ரிசல்ட் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் மூலமாக என்ன ஆகும்னா எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் என்ன ஆகுது, அங்கே வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. சிம்பிளாக, ஸோ நார்மலாக வந்து புக்லேயே இருக்கும் இது. ஓகே, ஸோ கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 2 சார்ஜஸ். ஓகே, ஸோ 2 சார்ஜஸ் என்னது, Q அண்டு -3Q. ஓகே, ஆர் ஃபிக்ஸ்டு ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, 2 சார்ஜஸ் இருக்கா தெரியுதா? இது வந்து ஒரு சார்ஜ் Q, ஒரு சார்ஜ், அண்டு -3Q ஒரு சார்ஜ். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு ஆன் எக்ஸ் ஆக்சில் ஃபிக்ட் ஆகும். ஓகே, இந்த ஃபிகரில் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டால் டிஸ்டன்ஸ் வந்து D டிஸ்டன்ஸ் இருக்குது. ரெண்டுக்கும் நல்ல எவ்வளோ டிஸ்டன்ஸு, D டிஸ்டன்ஸ். ஸோ வேர் ஷுட் எ தேர்ட் சார்ஜ் 2Q பி பிளேஸ்டு ஃப்ரம். ஓகே, 2Q வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஃப்ரம் ஏலேருந்து வந்து எங்கே வந்து பிளேஸ் பண்ணுறோம், அதை வந்து சீன் கூட வச்சுக்கோங்க. 2Q சீன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் வந்து ஓகே, ஸோ நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ். இது நத்திங், இது வந்து எக்விலிபிரியம் ஃபார்முலா. ஓகே, ஸோ எக்விலிபிரியம் வந்து சம். என்ன அர்த்தம் அப்படின்னா நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எஃப் நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தமா? ஓகே, எஃப் நாட் ஈக்குவல் டு 0, எந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. அப்போனா இது என்ன கண்டிஷன், எக்விலிபிரியம் கண்டிஷன். ஓகே, ஈக்குலிபிரியம் கண்டிஷன். தட்ஸ் இட். அதை தான் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ரொம்ப பெரிய மெத்தட்லாம் யூஸ் பண்ண வர, நார்மலாக 2 ஃபார்முலா சொல்லுவேன். அது வந்து நீங்கள் எந்த சார்ஜ் கொடுத்தாலுமே அது வந்து யூஸ் பண்ணி போடலாம். புரியுதா? என்ன ஃபார்முலா அண்ட் என்ன தியரின்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா இப்போ வந்து லைக் சார்ஜஸ். புரியுதா? இப்போ எக்விலிபிரியம் வந்து கேட்டுக்காங்க. ஓகே, ஸோ எக்விலிபிரியம் கண்டிஷன் அதுக்கு மீன்ஸ் என்னது, எஃப் நாட் வந்து 0 இருக்கணும். அதாவது ஃபோர்ஸ் வந்து எதுவுமே 0 இருக்கணும். ஃபோர்ஸ் வந்து எந்த சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படின்றப்போ என்ன ஆகும், எஃப் நாட் ஈக்குவல் டு 0. அந்த கண்டிஷனில் ஒரு Q சார்ஜ் கொடுத்து அதை வந்து எந்த பிளேஸில், ஓகே, சார்ஜை கொடுத்து அதை வந்து எந்த பிளேஸில் வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ வந்து 2 ஃபார்முலா மட்டும் தான். என்ன அப்படின்னா ஒன்று வந்து லைக் சார்ஜஸ்க்கு. லைக் சார்ஜஸ் என்னது, பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ். அப்போ என்ன இருக்கும், அதோட Q1 இன்ட்டு Q2 வேல்யூ என்ன இருக்கும், கிரேட்டர் தென் 0 இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன சார்ஜஸ், லைக் சார்ஜஸ். இன்னொன்று என்ன பார்க்குறோம், அன்லைக் சார்ஜஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? அன்லைக் சார்ஜஸ் பற்றி என்ன இருக்கும், Q1 Q2 வந்து லெஸ் தென் 0 இருக்கும். புரியுதா? அன்லைக் பொறுத்தவரைக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸ் எந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு √Q1 டிவைடட் பை √Q1 ப்ளஸ் √Q2 இன்ட்டு டி. ஓகேவா? ஸோ இது வந்து லைக் சார்ஜஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து அன்லைக் சார்ஜஸ்க்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு √Q1 டிவைடட் பை √Q1 மைனஸ் √Q2 இன்ட்டு டி. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்க்கான வேல்யூ. ஸோ அன்லைக்காக இருந்தால் வந்து மைனஸ், லைக்காக இருந்தால் வந்து ப்ளஸ்ஸு. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாமா? இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். ஓகேவா? ஸோ என்ன சொன்னேன் ஆல்ரெடி நான் ஃபார்முலா சொல்லியாச்சு. என்ன அப்படின்னா அதாவது இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் எக்விலிபிரியம் கண்டிஷனில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா லைக் சார்ஜஸ்னால் என்ன ஃபார்முலா வரும், அண்ட் ஆஸ் வெல் வந்து என்னென்னா அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன சார்ஜ் அப்படின்னா, ஓகே, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்ன சார்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா Q. ஓகே, ஸோ ஒன்று என்னது Q அண்ட் another ஒன்று மைனஸ் 3Q. ஸோ இது வந்து என்னது அன்லைக் சார்ஜஸ். ஓகேவா? இது வந்து அன்லைக் சார்ஜஸ். ஒன்று வந்து ப்ளஸில் இருக்குது அண்ட் another ஒன்று மைனஸில் இருக்குது. அப்போ இது வந்து என்னது அன்லைக் சார்ஜஸ். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு வாட், அதாவது 2Q வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். 2Q வந்து ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணால் அங்கே என்ன இருக்குன்னா ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் இருக்கும். இட் மீன்ஸ் வந்து எந்த எஃப் நாட் ஈக்குவல் டு
ஓகே ஸோ எஃப் நாட் வந்து என்னவாக இருக்கணும்னா 0வாக இருக்கணும். புரியுதா? எஃப் நாட் வந்து 0வாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் நான் ஃபார்முலா சொன்னேன் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு. இப்போ அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா சொன்னேன்? எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே எக்ஸ் ஈக்குவல் டு root of q1 divided by root of q1 minus root of q2 ஓகேவா into d அவ்வளோதான். ஸோ இதான் வந்து அன்லைக் சார்ஜஸ்க்கான ஃபார்முலா. ஸோ அன்லைக் சார்ஜஸ் என்ன வரும்? இந்த இடத்துல மைனஸ் வரும், இதே லைக் சார்ஜஸ் அப்படின்னா ப்ளஸ் வரும். ஓகே பார்க்கலாமா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் டு. ஸோ இங்கே வந்து q1 என்னது? ப்ளஸ் q. ஓகே இங்கே q1 வந்து ப்ளஸ் q அண்ட் q2 வந்து மைனஸ் 3q. அப்போ q1 வந்து பெருத்தாலும் ரூட் q டிவைடட் பை என்ன கிடைக்கும்? ரூட் q மைனஸ் என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் ரூட் 3q. புரிஞ்சுதா? இன்ட்டு வந்து அப்படியே d கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னது? மேலே வந்து ரூட் q டிவைடட் பை இங்கே வந்து என்னது? ப்ளஸ் ஆயிருமா? ப்ளஸ் ரூட் 3q. அப்போ வந்து என்ன ஆகும்? 1 + 3 ரூட் 3 என்ன வரும்? 1 + ரூட் 3யா? ஓகேவா? ஸோ ரூட் q டிவைடட் பை இங்கே வந்து ரூட் q காமனாக வெளியே எடுத்துறோம். ஓகேவா? ஸோ வெளியே எடுத்துகிற என்ன கிடைக்கும்? ரூட் q இன்ட்டு 1 + ரூட் 3 கிடைக்கும். ரூட் 3 இன்ட்டு d கரெக்டாக? ஸோ ரூட் q கேன்சல் பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? d பை 1 + ரூட் 3யா? ஓகே ஸோ என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் பை 1 பை 1 + ரூட் 3 இன்ட்டு வந்து என்ன கிடச்சிச்சு? d. இதை வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸா? ஓகே ஸோ கீழே வந்து என்னது? ரூட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து இந்த கீழே இருக்க ரூட் வந்து கேன்சல் பண்ண என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை வித் 1 - ரூட் 3 மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 1 பை 1 + ரூட் 3 இன்ட்டு 1 - ரூட் 3 ஓகே டிவைடட் பை 1 - ரூட் 3 இன்ட்டு d அப்படி இருக்கட்டும். ஓகே ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணலாம். மேலே என்ன கிடைக்கும்? 1 - ரூட் 3 கிடைக்கும் டிவைடட் பை என்ன கிடைக்கும்? 1². ஓகே ஸோ 1 - ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? இது வந்து a + b. ஓகேவா? ஸோ a + b இன்ட்டு a - b ஃபார்மேட்டில் போட்டால் என்ன கிடைக்கும்? a² - b²டா? a² - b². ஓகே ஸோ இப்போ ஏன்றது என்னது? இங்கே 1, bன்றது என்னது? ரூட் 3. ஓகேவா? அப்போ ரூட் 3² என்னது? 3. அப்போ என்ன கிடைக்கும்? 1 - ரூட் 3 டிவைடட் பை -2 இன்ட்டு d கிடைக்குமா? கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை? மைனஸ் வந்து கீழே இருக்கிறதுனால மைனஸாக இருந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 1 + ரூட் 3 டிவைடட் பை 2 இன்ட்டு d. சிம்பிள் ஆன்சர் வந்துடுச்சு. அப்போ என்னது? d + ரூட் 3d டிவைடட் பை 2. இதான் வந்து ஆன்சர். பார்க்கலாமா? சம்மில் எங்கே இருக்குன்னு? ஓகே ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. சரியா? ஸோ ஆப்ஷன் பியில் இருக்குது. என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா d + ரூட் 3 இன்ட்டு d டிவைடட் பை 2. ஓகேவா? சிம்பிளா? அவ்வளோதான். ஸோ இது வந்து இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? அதாவது எக்யூலிபிரியம் இருக்குது அப்படின்னாலே வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா இது வந்து எல்லா ஃபார்முலாவும் வந்து ஓகே ஸோ எல்லா சம்முக்கும் வந்து இது அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அன்லைக் சார்ஜஸ் லைக் சார்ஜஸ். ஓகே ஸோ லைக் சார்ஜஸ்னால் என்ன சொன்னேன்? ஓகே ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லைனா ரெண்டுமே நெகட்டிவ். ஓகே ஸோ அந்த மாதிரி லைக் சார்ஜஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் q1 டிவைட் பை ரூட் ஆஃப் q1 ப்ளஸ் ரூட் ஆஃப் q2. ஓகே இது அன்லைக் சார்ஜஸ்னால் என்னது? ரெண்டுமே வந்து ஓகே ஸோ ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? ரூட் q1 டிவைடட் பை ரூட் ஆஃப் q1 இன்ட்டு d. ஓகே ஸோ ரூட் ஆஃப் q1 மைனஸ் ரூட் ஆஃப் q2 இன்ட்டு d. தட்ஸ் இட். அவ்வளோதான். ஓகே ஸோ இதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா ஏ பாலித்தீன் பீஸ். ஓகே ஸோ பாலித்தீன் பீஸ் என்ன பண்ணுறாங்க? ரப் பண்ணுறாங்க வித் எதோட ஊலோட. ஓகே இஸ் ஃபவுண்ட் டு பி எ நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப். ஓகேவா? ஸோ அது ரப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? நெகட்டிவ் சார்ஜ். சரியா? ஸோ நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் எவ்வளோ? 6 × 10⁻⁷ கூலும். ஓகே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் டு பாலித்தீன் ஃப்ரம் ஊல் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? ஸோ பாலித்தீன் ஓகே இது பாலித்தீன், இது வந்து ஊல்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து என்னது? எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. புரியுதா? ஸோ எது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதாவது பாலித்தீன் பீஸ் ரப்டு வித் ஊல் ஃபவுண்ட் டு பி நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் வந்து கொடுத்தாச்சு. நம்பர் ஆஃப் வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் இதை பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நமக்கு என்ன தெரியும்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன q பை தெரியுமா? அதாவது குவான்டைஸ் ஆஃப் சார்ஜ் படிச்சிருக்கோம்ல. q = n × e. q = n × e. நம்மளுக்கு வந்து இதில் q வேணும் அப்படின்னா என்னது? q வேணும். ஓகே ஸோ n வேணும் அப்படின்னா என்னது? n = q by e. இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ q வந்து இங்கே என்னது? q வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 6 × 10⁻⁷. 6 × 10⁻⁷ q டிவைடட் பை e நம்மளுக்கு என்ன தெரியும்? 1.6 × 10⁻⁹.
ஓகே ஸோ 1.6 × 10⁻19. ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து சிம்பிளை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஓகே ஸோ இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே இதை எப்படி எடுத்துனா 60 / 16 போட்டுக்கலாம். இன்ட்டு 10 என்ன கிடைக்கும் -7 + 19. ஓகே ஸோ -7 + 19 கிடைக்கும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இப்போ 16 என்ன பண்ணலாம் அப்படின்னா 16 60ஆல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே ஸோ டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் எத்தனை டைம் வரும். ஓகே 60ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை டைம் வரும்னா 3 டைம் வருமா. ஓகே 3 டைம் வரும். ஸோ 3 டைம் வந்து 48. 3 டைம் வந்தால் 48. ஓகே ஸோ 3 பாயிண்டில் இருக்கட்டும். 3 பாயிண்ட் வரணும் ஆன்சர். அப்போ 3 பாயிண்ட் வந்து எங்கே ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி ஆர் வந்து ஆப்ஷன் ஏ. புரியுதா. ஸோ 3 பாயிண்டில் ஆன்சர் வருது. ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூவாக இருக்குது. ஸோ அதனால் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். ஓகே அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணாலும் கிடச்சிருமா. இது சால்வ் பண்ணால் என்னது 10⁻−7 + 19. 19ல் 7% எவ்வளோ கிடைக்கும் 10⁻12. ஓகே அப்போ 10⁻12 எங்கே இருக்குது ஆப்ஷன் டி. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா. ஸோ ஒன்றும் இல்லை 60/16 டிவைட் பண்ணும்போது வந்து 3 பாயிண்டில் வருதுன்னு தெரியுது. ஸோ 3 பாயிண்டில் பண்ணும்போது 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்லாம் வேணாம். ஓகே 9.6 வர சான்ஸ் இல்லை. ஸோ இப்போ 3.75 தான் வரும். ஓகே ஸோ இப்படி 3.75 ஆகும்போது 10 பவரில் வந்து என்ன வருதோ அதான் ஆன்சரை பார்க்குறோம். 10 பவரில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 12 தான் கிடைக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா if 10 power 9 electrons move out of body to another body. ஓகேவா. ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது 10 power 9 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு பாடியில் இருந்து. இது ஏ அப்படின்னா ஸோ A to B வந்து என்னன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஓகேவா. ஸோ இன் எவ்ரி செகண்ட். ஓகே இப்போ செகண்ட் வந்து என்னென்னா அது மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ தென் த டைம் ரெக்வயர்ட் டு கெட் த டோட்டல் சார்ஜ் ஆஃப் 1 கூலும். ஓகே ஸோ 1 கூலும் சார்ஜ் வந்து அது இது பண்ணுறதுக்கான நம்மளுக்கு வந்து டைம் கேட்டுருக்காங்க. புரியுதா. ஸோ அது வந்து இயர்ஸில் கேட்டுருக்காங்க. இப்போ பார்க்கலாமா என்னென்ன. ஓகே சிம்பிளான சம் தான். ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியுது. எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எலக்ட்ரான்ஸ் 10 power 9 எலக்ட்ரான்ஸ். சரி பார்க்கலாமா. ஸோ n = என்னது n = 10 power 9. ஓகேவா. ஸோ அப்போ q வந்து என்னது n × e. q வந்து என்னது n × e. ஸோ அப்போ n என்னது 10 power 9 × e வந்து சார்ஜ் 1.6 × 10 power -19. ஓகே ஸோ 1.6 × 10 power -19 ஈக்குவல் என்ன கிடைக்கும் 19ல் 9 போச்சு அப்படின்னா 10 power 10 கிடைக்கும் -10. அப்போ 1.6 × 10 power -10 இதான் வந்து என்னது q தெரிஞ்சிருச்சா. ஸோ q ஈக்குவல் என்னது 1.6 × 10 power -10. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டைம் டு அக்யூமுலேட். ஓகேவா. இது வந்து என்னது சார்ஜ் 1.6 × 10 power -10 கூலும். ஓகேவா. ஸோ 1 கூலும்கான டைம் தெரியணும். 1 கூலும்கான டைம் வந்து தெரியணும். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம் இதை வந்து ஓகே டோட்டல் கூலுமை வந்து 1 டிவைட் பண்ணலாமா. அப்போ என்ன கிடைக்கும் 1 / 1.6 × 10 power -10. தட்ஸ் இட். இப்போ இது வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னா 6.25. ஓகே 6.25 × 10 power வெயிட். ஓகே ஸோ பார்த்துட்டு வந்துடலாம். என்ன அப்படின்னா என்ன பார்த்தோம் நமக்கு 1.6 × 10 power -10 செகண்ட்ஸா. அதாவது ஒரு கூலும்கான டைம் வந்து நம்மளுக்கு வேணும். பட் நமக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் கிடச்சிச்சு 1.6 சார்ஜ் கிடச்சிருக்கு. 1.6 × 10 power -10 கூலும் சார்ஜ் கிடச்சிச்சு. பட் உங்களுக்கு வந்து ஒரு கூலும்கான டைம் தான் வேணும். ஸோ அதனால் ரெண்டு டிவைட் பண்ணுறோம். ஓகே 1/1.6 × 10 power -10 செகண்ட். ஓகே டிவைட் பண்ணலாமா. ஓகே இது மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ 1 / 1.6 × 10 power 10 கிடைக்கும். ஓகே ஸோ 1 / 1.6 × 10 power 10. ஓகேவா. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணிங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா 62.5 கிடைக்கும் × 10 power 10. பட் நம்மளுக்கு என்ன வேணும்னா ஓகே ஸோ 6 பாயிண்ட் தான் வரணும். ஸோ அதனால் 6.25 × என்ன கிடைக்கும் 10 power 9. அவ்வளோதான். ஸோ 10 power 9 செகண்ட். 10 power 9 செகண்ட். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இயர்ஸில் மாற்றணும் அப்படின்னா ஓகேவா. ஸோ இந்த செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயர்ஸில் மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிடும். இயர்ஸில் மாற்றலாமா. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன 1 இயர் எவ்வளோ தெரியணும். ஓகே ஸோ 1 இயரில் வந்து எவ்வளோ செகண்ட் வருதுன்னு தெரியணும். ஓகேவா. ஸோ 1 இயரில் எத்தனை செகண்ட் இருக்கும் 60 செகண்ட். அண்ட் எத்தனை மினிட் இருக்குது 60 மினிட். அண்டு 1 டேக்கு வந்து எத்தனை ஹார் இருக்குது 24 ஹார். டோட்டலாக வந்து எத்தனை டேஸ் இருக்குது 365 டேஸ். ஓகே 365 டேஸ் அவ்வளோதான். ஸோ இது வந்து செகண்டு அண்ட் இது வந்து மினிட். ஓகே ஸோ மினிட் இருக்குது 24 ஹார் இருக்குது அண்ட் 365 டேஸ் இருக்குது.
365 டேஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 இயருக்கு எத்தனை செகண்ட் கிடைக்கும் அப்படின்னா 3.2 இன்ட்டு 10⁻7 செகண்ட் கிடைக்கும். 3.2 இன்ட்டு 10⁻7 செகண்ட் 1 இயருக்கு. ஓகேவா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ செகண்ட் கிடச்சிச்சு 6.25 இன்ட்டு 10⁻9 செகண்ட் கிடச்சிச்சு. அது வந்து எத்தனை இயருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, ஸோ இயர் வந்து எவ்வளோ அப்படின்னு தெரியணும். புரியுதா? ஸோ 1 இயருக்கு வந்து 3.2 இன்ட்டு 10⁻7 செகண்ட் அப்படின்னா 6.25 இன்ட்டு 10⁻9 செகண்டுக்கு வந்து எவ்வளோ இயர் அப்படின்னு தெரியணும். ஓகேவா, ஸோ இதை மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 இன்ட்டு 6.25 கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 6.25 இன்ட்டு 10⁻9 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 3.2 இன்ட்டு 10⁻7. ஓகேவா, அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா 2 டிவைட் பண்ணலாமா? எக்ஸ் வேணும் அப்படின்னா 2 டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்குமா? அப்போது டோட்டலாக வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னா ஓகே 6.25 தானே, 6.25 இன்ட்டு 10⁻9 டிவைடட் பை 3.2 இன்ட்டு 10⁻7 எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓகே ஸோ இதை மட்டும் எடுத்து பண்ணோன்னா இவ்வளோ, அதாவது 6.25 இதை மட்டும் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குன்னா 1.95 கிடைக்கும். ஓகே, ஸோ இன்ட்டு வந்து 10⁻9 7 மேலே போயிட்டா அப்படின்னா -7. அப்போ என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். அப்போ டோட்டலாக மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 195. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக கேல்குலேஷன் தான். ஓகே, 6.25 வந்து அப்ராக்சிமேட்டாக கேல்குலேஷன் 195 கிடைக்குது. ஸோ இதோட நியரர் வேல்யூ எது தான் அதான் நம்மளுக்கான ஆன்சர். பார்க்கலாமா என்ன ஆன்சர்னு? என்ன ஆன்சர் அப்படின்னா 195க்கு நியராக எது இருக்குன்னு பாருங்கள். 195 198. ஓகேவா, ஸோ 150 வர சான்ஸ் இல்லை, 100 வரும் சான்ஸ் இல்லை, 250 வரும் சான்ஸ் இல்லை. ஓகேவா, அப்போ என்ன வரும் 198 இயர்ஸ் தான் வரும். ஓகே, சிம்பிளான சம்மு. ஓகே, என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தோம். ஓகே, டோட்டல் சார்ஜ் எவ்வளோ வச்சு பார்த்தோம். Q ஈக்குவல் டு N இன்ட்டு E ஃபார்மேட்டில் வந்து வச்சு டோட்டல் சார்ஜ் எவ்வளோக்கு பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்னா 1 கூலும்க்கு வந்து ஓகே சார் நம்மளுக்கு வந்து சம்திங் ஓகே 1.6 கூலும் கிடச்சிட்டா 1.6 × 10⁻10 கூலும் கிடச்சிட்டு நம்மளுக்கு 1 கூலும்க்கான டைம் வந்து 1 செகண்ட் அப்படின்னா ஓகே ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ சார்ஜ் இருக்குது. ஓகே 1.6 அந்த சார்ஜுக்கான டைம் வந்து எவ்வளோன்னு பார்க்க வந்தோம். பார்க்கும்போது என்ன பண்ணோம் 1/1.6 வந்து போட்டோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சின்னா 6.25 கிடச்சிட்டு. ஓகே, ஸோ 6.25 இன்ட்டு 10⁻9 செகண்ட் கிடச்சிச்சு. இதை வந்து இயரில் கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டலாக வந்து 195. ஓகேவா, ஸோ அப்ராக்சிமேட் கேல்குலேஷன். ஸோ நியர் வேல்யூ என்னன்னா 198 இயர்ஸ் தான். அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி 198 இயர்ஸ். அவ்வளோதான். ஸோ இதோட வந்து டுடே வந்து ஓகே இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கொஷின் எடுத்தது. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, டுடே வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 61 to 70 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். 10 கொஷின் ஃபினிஷ்டு. ஓகே, தேங்க்யூ.